சிவகாசி பட்டாசு கடை. சிவகாசி தரமான பட்டாசுகள் 50% தள்ளுபடியில் சிவகாசியில் இருந்து நேரடியாக வாங்கி உங்கள் பணத்தை சேமிப்பீர். வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி பதிவில் ராகுல் வின்சி ப்ரொடக்ஷனில் வெளியான 2 போராட்ட நாடகங்கள் அப்படின்றத பார்த்தோம். நாடகம் அப்படின்னோடனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அதோட 2 வரியை நான் படிச்சிடுறேன். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. எனிவே, இந்த 2 வரிக்கும் ராகுலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி எதுவும் சம்மந்தப்படுத்தி பார்க்காதீங்க. இது என்னென்னா, ராகுல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு ரோட் ட்ரிப் போகிறாரு. ரோட் ட்ரிப்னா இந்த மேலை நாடுகளில், அமெரிக்காவில், கனடாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெக்கேஷன் டைமில் ஒரு லக்ஸூரியாக ஒரு வண்டியை எடுத்துகிட்டு ஒரு 10 நாள் ரோட் ட்ரிப் போவாங்க. நடுவில் எங்கேயாவது பிரேக் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ராகுல் ஒரு டிராக்டரில் லக்ஸூரியாக ஒரு ரோட் ட்ரிப் போயிட்டுருக்காரு. இந்த சொகுசு ரோட் ட்ரிப்பில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அப்போ அங்கே பத்திரிகையாளர் கேட்குறாரு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சொகுசு வண்டியில் ரோட் ட்ரிப் போகிறீங்க, அதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன கமெண்ட் அப்படின்னா, மோடி மக்களோட வரி பணத்தில் 8000 கோடி செலவு பண்ணி ஒரு ஏரோப்ளைன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னாரு. இது பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோப்ளைன் ஒரு அரசியல்வாதிக்கோ ஒரு தனி மனிதருக்கோ வாங்கப்பட்ட ஏரோப்ளைன் இல்லை, இந்திய அரசாங்கத்துக்காக வாங்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் இதை மேனேஜ் பண்ண போகிறாங்க. இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு ஃப்ளைட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இது எப்படி மோடியோட ஃப்ளைட் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு தெரியல. இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட். இந்த விமானம் பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசாங்கத்தில், நம்ம இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதமர், நம்மளுடைய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் வெளிநாடுகளுக்கு போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளைட்டு. ஸோ இப்போ நம்ம இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு வெளிநாடுகளுக்கு போகும்போது நம்மளோட அந்த பவரை காமிக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி. ஸோ இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் பிளேன் ஒரு டெக்னாலஜியோட வச்சிருக்கோம். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க குடியரசுத் தலைவர் அந்த பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு 2 ஃப்ளைட் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க யூஸ் பண்ற அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா போயிங் 747-200B. இது 1998 மாடல். ஸோ இந்த ஜார்ஜ் H.W. புஷ் அவரோட காலத்துல இருந்து இந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்றாங்க. ஸோ இது ஓவர் 2 டெகேட்ஸ் யூஸ் பண்ணதுனால இது ரொம்ப ஓல்டு ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி அவர் 2 ஃப்ளைட் ஆர்டர் பண்றாரு. போயிங் 747-8 இது 2011 மாடல். ஸோ இந்த ஃப்ளைட் 2 ஃப்ளைட் அவர் ஆர்டர் பண்றாரு. இது எப்போ டெலிவரி வருதுன்னா 2024 தான் டெலிவரி வருது. ஸோ இப்போ நடக்கிற தேர்தலில் அவர் எலெக்ட் ஆகி திரும்ப பிரசிடென்ட்டாக வந்தாருன்னா அவர் இந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வரக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு தான் யூஸ் பண்றாரு. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்லை மக்களோ வரி பணத்தில் 2 ஃப்ளைட்டை வாங்குறேன்னு சொல்லலை. ஏன்னா அவங்க ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃப்ளைட் வாங்குறாங்க. அந்த கண்ட்ரி இப்போ அமெரிக்கா ஒரு பலம் வாய்ந்த கண்ட்ரி, ஒரு டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெவலப்டு டெக்னாலஜி இருக்கணும் அப்படின்னு தான் வாங்கணும். இதில் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இது 2011 மாடல் ஃப்ளைட்டு. அவர் ஆர்டர் பண்ணுறது 2019 ஆர்டர் பண்ணுறாரு. டெலிவரி வர்றது 2024 டெலிவரி வருது. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த 2 ஃப்ளைட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்ப அந்த கம்பெனி சொல்கிறாங்க $3.9 பில்லியன். ஸோ இது அமெரிக்கன் கம்பெனி, போயிங் அமெரிக்கன் கம்பெனி. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அவங்கள கூப்பிட்டு நெகோஷியேட் பண்ணுறாரு. அவங்களோட நெகோஷியேட் பண்ணி 3.1 பில்லியனுக்கு நீங்கள் கொடுக்கறதுனா கொடுங்க, அப்படி இல்லைனா நான் ஏர்பஸ்ஸுக்கு போயிடுவேன் அப்படின்றாரு. ஸோ ஏர்பஸ் ஃப்ரெஞ்ச் கம்பெனி. ஆனால் இவ்வளோ காலமாக அமெரிக்கன் பிரசிடென்ட் போயிங் ஃப்ளைட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போயிங்க்கு அதை விட்டு கொடுக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் நல்ல டஃப்பாக நெகோஷியேட் பண்ணுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் $1.9 பில்லியன். ஸோ 13,650 கோடி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டை அவர் 10,850 கோடிக்கு வாங்குறாரு. ஒரு ஃப்ளைட்டுக்கு 2,800 கோடி டிஸ்கவுண்ட் வாங்குறாரு. ஒரே ஒரு ஃப்ளைட்டுக்கு 2,800 கோடி டிஸ்கவுண்ட் வாங்குறாரு. இப்போ இந்த ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா, இந்த ஃப்ளைட்டை மோடி வாங்கியிருக்கிறாருன்னு. இந்த ஃப்ளைட்டை ஆர்டர் பண்ணதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். 2012 காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எப்படி நெகோஷியேட் பண்ணாங்கன்னு தெரியல. 5,000 crores இருக்கிற ஃப்ளைட்டை நீ 8,000 crore எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு பேக் டோரில் 3,000 வாங்குறது பண்ணாங்களா, அது தெரியாது. இப்போ நம்ம வாங்கி இருக்கிற இந்த ஏர் இந்தியா 1 அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இது லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வச்சுருக்காங்க. பட் அந்த ஃப்ளைட் போயிங் 777
30ER. ஸோ இந்த ஃப்ளைட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2004 மாடல். இந்த 2004 மாடலை வந்து நம்ம 2012ல் ஆர்டர் பண்ணி 2020ல் வந்து நம்ம டெலிவரி எடுக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியனோட அந்த ப்ராசஸ், நம்மளோட அந்த செலெக்ஷன் ப்ராசஸ், ஆர்டர் பண்ணி டெலிவரி எடுக்கிறது இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. இதை கம்பேர் பண்ணுவோம் ட்ரம்ப் வந்து எவ்வளோ வந்து குயிக்காக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறார். ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ப்ராசஸில் நம்ம இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறோம். இதை பண்ணது எல்லாமே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட். 2012ல் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இதை ஆர்டர் பண்ணாங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இதை வந்து டெலிவரி எடுத்திருக்காங்க. இந்த ஏர் இந்தியா 1 இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் வந்து இதை மெயின்டைன் பண்ண போகிறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் தான் வந்து இதை பைலட் பண்ண போகிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஒரு ஃப்ளீட்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஃப்ளைட் வந்து போயிங் 747-400. இது பார்த்தீங்கன்னா 1990 மாடல். இது ரொம்ப ஓல்டு மாடல். இதுதான் வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு டைரெக்டாக ஃப்ளை பண்ண முடியாது. நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல நின்று பெட்ரோல் போடணும். இதில் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்து எதுவும் இல்லை. இது வந்து ஒரு ஃப்ளைட் வச்சுருக்கோம். இது இல்லாமல் 3 வந்து போயிங் பிஸ்னஸ் ஜெட் வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து இதெல்லாம் போகலாம். இது இல்லாமல் வந்து குட்டி குட்டி ஃப்ளைட் வந்து இப்போ ஒரு 14 சீட்டர் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா எம்பரர் 135னு வந்து அது வந்து ஒரு 4 ஃப்ளைட் வச்சுருக்காங்க. இது வந்து 1997 மாடல். இன்னொரு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 20 சீட்டர் எம்பரர் 145, இதுவும் வந்து ஒரு 4 ஃப்ளைட் வச்சுருக்காங்க. இதுவும் 1997 மாடல். ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்கிற இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஏர் இந்தியா 1ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி. சரி, நீங்கள் மேலே இருந்து வந்து அதாவது இப்போ நம்மளோட பிரதமரோ இல்லை வந்து நம்மளோட குடியரசுத் தலைவரோ பறக்கிறாருன்னா அவர் ஆஃபீஸையே மேலே தூக்கி பறக்கிற மாதிரி தான். ஸோ அவங்க பேசுகிறது, அந்த வீடியோ கான்ஃபரன்சிங், எல்லா கம்யூனிகேஷனும் கிரவுண்டில் இருந்து எடுக்க முடியும். வேற யாராலையும் இதை வந்து ஹேக் பண்ண முடியாது. இன்னொன்று என்னென்னா செல்ஃப் ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் இருக்குது. இப்போ இவங்க வந்து நம்ம ஃப்ளை பண்ணி போகும்போது வேற ஏதாவது ஒரு எதிரி நாட்டிலேருந்து நம்மளை வந்து ட்ராக் பண்ணுறாங்கன்னா அந்த ரெடாரோட சிக்னலை வந்து ஜாம் பண்ண முடியும். யாராவது நம்மளை வந்து மிசைல்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மிசைல்ஸ் வந்து ரீடைரக்ட் பண்ண முடியும், அதை டைவர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்கிற இந்த ஃப்ளைட்டு தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இதனால நம்ம இந்தியருக்கு பெருமை, ஒவ்வொரு இந்தியனும் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். இதை கூட புரிஞ்சிக்காத நம்மளோட ராகுல் காந்தி வந்து இதையும் வந்து கமெண்ட் பண்ணுறாரு. இது என்ன காமிக்குதுன்னா அவரோட அறியாமையோட உச்சக்கட்டத்தை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து இது காமிக்குது. இந்த புதிய விமானத்தை பற்றி இன்னும் தமிழக அரசியல்வாதிகள் யாரும் இன்னும் கமெண்ட் பண்ணலை. ஸோ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் தெம். அண்ட் அவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதையும் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் அகெயின்.